අපිට තියෙන නව පරිච්ඡේදයක් නෙවෙයි. අපිට තිබෙන්නේ අඛණ්ඩ ඉතිහාසයක අඛණ්ඩ පරිච්ඡේදයක්. முதலில் நாம் ஏன் இந்த வரலாற்றை நினைவுபடுத்துகின்றோம்? நாம் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளோம். ஆனால் இங்கே மறைந்துள்ள வரலாறு எமக்கு ஏன் தற்போது தேவைப்படுகிறது? சில வேளை ஆங்காங்கே தோழரே அந்த வரலாறு தொடர்பில் இப்போது எங்கும் பேசிவிடாதீர்கள் என்றும் கூறுவதற்கு வாய்ப்புள்ளது. சிலர் அந்த வரலாற்றை வரலாறாகவே வைத்துவிட்டு நிகழ்காலத்தை புதிய பரிணாமத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் என சிலர் நினைக்கின்றார்கள். சில கருப்பு ஆடுகள் அந்த வரலாற்றை மறைத்து எம்மோடு இருக்க தயார் என்று கூறுகிறார்கள். எனினும் எமக்கு அந்த வரலாற்றை மறந்து புதிய பரிணாமம், புதிய எதிர்கால உருவாக்க முடியாது என்பதே எமது நம்பிக்கை. எமக்கு இருப்பது புதிய பரிமாணம் அல்ல, நீண்ட வரலாற்றின் தொடராகும். யாரோ ஒருவர் ஏதோ ஒரு விதத்தில் இவை அனைத்தையும் கைவிட்டு இதனை புதிய பரிமாணமாக எழுத முயற்சித்தால் அதற்குள் இருப்பது குறுகிய மனப்பான்மையாகும். அதற்குள் இருப்பது கடந்த காலத்தின் மீதான அச்சமாகும். நாம் இந்த புதிய பரிமாணத்தை எழுதி கொண்டிருப்பது வரலாற்றின் தொடர்ச்சியலாகும். அந்த தொடர்ச்சியின் புதிய பரிமாணமாகவே தவிர அந்த வரலாற்று தொடர்ச்சியிலிருந்து விலகிய பரிமாணம் இல்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் வேதனையுடன் கூடிய வரலாறு உள்ளது. உடல் ரீதியிலும் உள ரீதியிலும் கடுமையாக வேதனை அடைந்த வரலாறு உள்ளது. அந்த வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட அநேக தோழர்களும் சகோதரிகளும் ஒரு நாளாவது அந்த வேதனையில் சிக்குண்டு கண்ணீர் வடித்திருக்கின்றார்கள். அதில் நானும் இருக்கின்றேன். இந்த வரலாறு அப்படியான வேதனைகளை எமக்கு விட்டு சென்றிருக்கின்றது. அது பல இன்னல்களை எமக்கு தந்துள்ளது. தன்மை பற்றிய சிந்தனையின்றி சுயலாப நோக்கோடு சிந்திக்காதிருந்த சகலரும் சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்துள்ளனர். தொழில் புரியும் போது ஏற்பட்ட இன்னல்கள் மாத்திரமல்ல, தன்னை விட மிகவும் பலமான கொடூரமான வன்முறை நோக்கு கொண்ட சக்தி முன்னே வரும்போது அதனை எதிர்கொள்வது மிக பெரும் நெருக்கடி மிக்க சவாலாகும். எனவே வரலாற்றில் வேதனைகளும் இன்னல்களும் நெருக்கடிகளும் இருந்தன. பொதுமக்களின் நலனுக்காக ஒரு மனிதன் சகலவற்றையும் துறந்து அர்ப்பணிப்பை செய்த வரலாறு உள்ளது. இன்னல்கள், முகம் கொடுத்தல், சித்திரவதை, தனிமைப்படுத்தல் இவை அனைத்துக்கும் முகம் கொடுத்துள்ளோம். அது வரலாறு. මහජනයාගේ වමනාව වෙනුවෙන් සියල්ල අත්තරින්න ලෑස්තුණු, සියල්ල පරිත්‍යාග කරන්න ලෑස්තුණු, සියල්ල කැපකිරීම කරන්න ලෑස්තුණු ඉතිහාසයක් තිබෙනවා.